நம்ம ரெடி பண்ணாலும் அந்த சூழ்நிலை வாஸ்து நமக்கு பெரிய தாக்கத்தை வந்து கொடுக்குமா. சூழ்நிலை வாஸ்துன்றது இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன இடத்துல இருக்கோம், எங்களால் எதுவுமே பண்ண முடியல, இதிலேருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு ரெமிடிஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க வந்து இப்போ எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லைம்மா. ஆனால் தென்மேற்கு பாதிப்பு அடையும் போது வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டால் உங்களுக்கு பணம் அதிகப்படியான வந்து இழப்பு, பணப்பிரச்சனை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் எதுன்னு கேட்டால் நம்ம இப்போ எங்களுக்கு வேலையே கிடைக்கல, எங்களுக்கு வேலை கிடைக்கணும், இல்லை இருக்கிற வேலையில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பணத்தை வசியம் பண்ணுறதுக்கு வந்து இதை கண்டினியூவாக அவங்க மனைவி அவங்க சொல்கிறபடி கேட்குற வரைக்கும் இந்த விஷயத்தை அவங்க செஞ்சுட்டே வரலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, நற்பவி. ஓகே, இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, வாஸ்து வந்து நாங்களே பார்த்து ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்றவங்க சில பேர் இருக்காங்க, இல்லை கன்சல்டன்ட் கூப்பிட்டு நாங்கள் வந்து வாஸ்து ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம், ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டா? இப்போ வாஸ்து வந்து வாஸ்து பார்க்குறவங்கள கூப்பிட்டு பார்க்குறது பெஸ்ட்டுமா. ஆனால் இப்போ வாஸ்து எங்களால் பார்க்க முடியாது, எங்களுக்கு சின்ன சின்னதாக வந்து ஏதாவது ரெமெடி சொல்லுங்கள், இல்லை எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் எனக்கு இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் கேட்கணும் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக வந்து சில டிப்ஸ் வந்து கொடுக்குறோமா. இந்த டிப்ஸை வச்சு அவங்க ஃபாலோ பண்ணும்போது இவங்க அதிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துடலாம், அதுக்கப்புறம் பல விஷயத்தை செஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது வந்து கிறிஸ்டல்ஸ் இருக்குல்லம்மா, இந்த கிறிஸ்டல்ஸில் வந்து அவங்க வந்து இந்த மூளைகள் இருக்கும் இல்லையா, அந்த மூளைகள் வர இடத்துங்களில் வந்து அந்த கிறிஸ்டல்ஸை வந்து அவங்க பயன்படுத்தலாம். அந்த கிறிஸ்டல்ஸில் வந்து இப்போ பிரமிட்ஸ் எல்லாம் வருது, அந்த பிரமிட்ஸும் வந்து அவங்க வந்து கார்னர்ஸில் எதுவுமே வைக்கக்கூடாது. இந்த கிறிஸ்டலையும் வந்து கார்னர்ஸில் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி, கார்னர்ஸை விட்டு கொஞ்சம் தள்ளி வர மாதிரி இந்த கிறிஸ்டல்ஸில் வச்சு அவங்க பயன்படுத்தும் போது மேக்ஸிமம் வந்து 4 மூளைகளை வந்து நீங்கள் கவர் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்கன்னாவே உங்களை அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ஈஸியாக வந்துடலாமா. அதனால் வந்து 4 மூளைகளுக்கும் இந்த கிறிஸ்டல் வைக்கிறது, இல்லை கிறிஸ்டல் பிரமிடு வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தை செய்யும் போது உங்களுக்கு வந்து அற்புதமான பலன் வந்து கிடைக்குமா. வாஸ்து அப்படின்னா என்ன மேம்? ஃபர்ஸ்ட் வாஸ்துன்றது நம்ம ஒரு காலியான இடத்துல நம்ம பில்டிங்ஸ் வந்து கட்டுறோம், அந்த காலியான இடத்துக்கு 4 செவரை வச்சு நம்ம வந்து அடைப்படுத்துகிறோம் ஒரு இடத்த அப்படின்னா அந்த இடத்த தான் நம்ம வாஸ்துன்னு சொல்கிறோம். வஸ்து அப்படின்னா வசிப்பிடம் என்றது தான் வந்து வாஸ்துன்னு சொல்கிறோம். வாஸ்துன்றது வஸ்துன்றது ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இப்போ வாஸ்துன்னா நம்ம எத்தனை மூளைகள் இருக்குது, எப்படியெல்லாம் அதை பார்க்கணும் மேம்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து 4 மூலைகள் எப்பயுமே இருக்குமா. இப்போ வாஸ்துப்படி பார்த்தோன்னா வந்து 8 திசைகள் சொல்லுவாங்க. இப்போ 4 திசைகள் நம்ம சொல்கிற மாதிரி 8 திசைகள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மூளை இணையிற இடம் ஒரு திசையாக வந்து பார்க்குறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து 8 திசைகள் இருக்குமா. ஓகே, இப்போ வந்து சூழ்நிலை வாஸ்து அப்படின்னா என்ன? இப்போ சூழ்நிலை வாஸ்துன்றது நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அந்த கட்டடத்தை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடங்கள் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறது தான் சூழ்நிலை வாஸ்துன்னு சொல்கிறோமா. ஓகே, இப்போ அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா மேம்? சூழ்நிலை வாஸ்துக்கான பரிகாரங்கள் ஏதாவது? சூழ்நிலை வாஸ்துக்கான பரிகாரம்னா இப்போ மலைப்பாங்கான இடமா இருக்குது, இப்போ தண்ணீரெல்லாம் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி இடங்கள்னா இப்போ தண்ணீர் போன்ற வந்து குட்டையாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து இது கிழக்குலையோ வடக்குலையோ வந்தால் அந்த மாதிரி இடத்துங்களில் வந்து நம்ம வந்து வீடு அமைக்கலாமா, அது தவறு வராது. இதே வந்து மலைகளாக உள்ள இடங்களாக இருக்குன்னா மேற்கோ தெற்கோ உடைய வாசல் உடையவங்க வந்து அந்த பக்கம் அமைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து நல்லபடியான பலன் கொடுக்குமா. இது மாறி அமையும் போது அவங்களுக்கு வந்து சூழ்நிலையால் வரக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்ம மேக்ஸிமம் ஒன்றும் பண்ண முடியாதுமா. சூழ்நிலையை வந்து நம்ம கவர் பண்ணாமல் உள்ளுக்குள்ள வாஸ்து நம்ம என்னதான் 100% நம்ம ரெடி பண்ணாலும் அந்த சூழ்நிலை வாஸ்து நமக்கு பெரிய தாக்கத்தை வந்து கொடுக்குமா. சூழ்நிலை வாஸ்துன்றது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, அது நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நமக்குள்ளே இருக்கிற வாஸ்து வந்து ஸ்தல வாஸ்து வேலை செய்யுமா. ஸ்தல வாஸ்து வேலை செஞ்சால் தான் கிரக வாஸ்து வேலை செய்யும். அதனால சூழ்நிலை வாஸ்துன்றது வந்து முதன்மையானதுமா, அது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ நம்ம வீடுன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச முக்கியமான 2 மூளை அப்படின்னு சொன்னா, அதாவது இப்போ நமக்கு பொதுவாக தெரிஞ்ச மூளை அப்படின்னா ஈசானிய மூளைன்னு சொல்லுவோம், குபேர மூளை அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் என்ன மேம்? ஈசானிய மூளை என்னன்னு கேட்டால் வந்து ஒரு பில்டிங் நம்ம கட்டிட்டோம்னா அதுக்கு ஆற்றல் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா வடக்கும் கிழக்கும் சேர்கிற இடத்துல வந்து அதுதான் வடகிழக்கு நம்ம ஈசானியம் சொல்கிறோம். அந்த இடத்துல இருந்து தான் எனர்ஜி வந்து அந்த வீட்டுக்கு தேவையான எனர்ஜி வந்து ஒரு நாள் பூரா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குமா. அங்கே இருந்து வந்து நீங்கள் கேட்ட குபேர மூளை இருக்க, குபேர மூளையை நோக்கி எப்பயுமே வந்து அந்த காற்று வந்து பாசிட்டிவான எனர்ஜிஸை கொடுத்துட்டே இருக்கும். அதனால் வடகிழக்கும் தென்மேற்கும் நம்ம சமமாக வந்து ஒரு ஆற்றல் போகிற
மாதிரியான அடைப்பு தடுத்து இடையில வந்து செவுறு கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம அழகாக இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஆற்றல் போகிற மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு வாஸ்து மேக்ஸிமம் அதில் கரெக்ட் ஆகிடுமா. இப்போ நீங்க சொல்றது வந்து இப்போ ஊர் சைட்ல ஓகே, ஆனா இப்போ சென்னைன்னு பார்த்தா முக்கவாசி அபார்ட்மெண்ட் தான் இருக்கு. அப்போ என்ன மேம் பண்றது? அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஒரு பரிகாரம்னா என்ன மேம்? இப்போ அப்பார்ட்மெண்ட்டு நாங்கள் சென்னையில் சின்ன இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னா அதுக்கான விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ வடகிழக்குன்னு ஒரு இடம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரியுமா, இந்த வடகிழக்கு பகுதியில் மேக்ஸிமம் வெயிட் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னாவே நமக்கு தேவையான விஷயத்தை வந்து அந்த எனர்ஜி வந்து அது கொடுத்துட்டே இருக்குமா. அதை போட்டு நம்ம டம்ப் பண்ணக்கூடாது. இப்போ வடகிழக்கை வந்து நீங்கள் போட்டு அடைக்கிறீங்கன்னா வடகிழக்கு பாதிப்பு உள்ள இடத்துல இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மூச்சு திணறல் இருக்கும். அதே மாதிரி வந்து வடகிழக்கு பாதிப்பு இருக்கிற வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன்களுக்கு வந்து ஒரு தொழில் தடையோ வியாபார தடையோ இது இருந்துகிட்டே இருக்கும். அந்த வீட்டில் பிறக்கிற முதல் மகன் வந்து ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த ஆண் குழந்தை வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதனால் வடகிழக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிமா ஆண்களுக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க, பட் ஆனா வந்து எனக்கு இடமே ரொம்ப சின்னதா தான் இருக்கு, நான் அந்த இடத்துல தான் எனக்கு வச்சு ஆகணும் அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது ரெமிடிஸ் இருக்கா மேம்? ரெமிடிஸ் இருக்குமா. நிறைய பேர் வாஸ்துல வந்து இப்போ வந்து வாஸ்துல பெரிய அளவில் சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னு கேட்டால், வாஸ்துல ரெமிடிஸ் கிடையாது. வாஸ்துன்னா வந்து நீங்கள் வந்து கல்லாலையும் மண்ணாலையும் நீங்கள் கட்டின கட்டடத்தை வந்து அதாலேயே தான் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. இப்போ எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து கிரகங்களை வச்சு ஒரு சிலர் வந்து வாஸ்து சொல்கிறாங்க, அதுவும் தவறுன்னு சொல்கிறாங்க. நம்ம கிரகங்கள் இல்லாமல் நம்ம வாஸ்து சொல்லவே முடியாது. ஒரு எல்லா சாஸ்திரங்களுமே ஒன்னோட ஒன்று வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இன்டர் கனெக்ட் ஆகி தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ வடகிழக்கு ஈசான்யம்னு சொல்கிறோம். ஈசான்யம்னா வந்து சிவனுக்குரிய இடம்னு சொல்கிறோம். இப்போ வந்து பஞ்சபூதங்களில் வந்து சிவன் பஞ்சபூதன்றதே சிவனை தான் குறிப்பிடுது. அப்படி பார்க்கும்போது நம்ம குரு பகவானை அந்த இடத்துல வந்து எடுத்துக்கணுமா. அப்படி இருக்கும்போது இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருப்பு. இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன இடத்துல இருக்கோம், எங்களால் எதுவுமே பண்ண முடியல, இதிலேருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு ரெமிடிஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க வந்து பிரமிட்ஸ் இருக்குல்லம்மா, அந்த பிரமிட்ஸை வந்து அவங்க பயன்படுத்தினா வந்து அந்த பிரச்சனைலேருந்து மேக்ஸிமம் வெளியே வரத்துக்கு உண்டான எனர்ஜி, அதாவது பஞ்சபூதங்கள் சமநிலையாக வச்சுக்கிறது தான் வந்து வாஸ்துன்னு நம்ம சொல்கிறோமா. அந்த பஞ்சபூத சமநிலை வந்து தடுக்கப்படும் போது நமக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை சமநிலைப்படுத்தக்கூடிய வந்து சக்தி உடைய பொருட்களை வந்து நம்ம வைக்கும்போது அது சமநிலைப்படுது. அப்படி பார்க்கக்கூடிய பொருளில் பிரமிடு வந்து மிக முக்கியமான பொருளாக கருதப்படுது. அது வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாதிப்போ அந்த இடத்துல அந்த பிரமிட்ஸ் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு அந்த பஞ்சபூத சமநிலைப்படும். அந்த சமநிலைப்படும் போது உங்களுக்கு ஒரு அற்புதமான வந்து ரெமிடிஸ் அது கொடுக்குமா. ஓகே மேம், இப்போ வீட்டுக்குள்ளேயும் சொல்லிட்டீங்க, சூழ்நிலையும் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து தெருவுன்னு எடுத்துக்கிட்டா இந்த வீடு தெருக்கூத்தா இருக்கு, லாஸ்ட்ல இருக்கு, இதை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தெருக்கூத்தில் வந்து கிழக்குலையும் வடக்குலையும் தெருக்கூத்து இருந்தால் வந்து இது நல்ல தெருக்கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து தெருக்கூத்துனாவே எல்லா தெருக்கூத்துமே கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும். தெருக்கூத்து இருக்கிற வீட்டில் வந்து மேக்ஸிமம் நம்ம இல்லாமல் இருக்கிறது வந்து நம்மளுக்கு சிறப்பான வந்து பலன்களை கொடுக்குமா. இல்லை என்னால் தவிர்க்க முடியாது, நாங்கள் அப்படி தான் இருக்கோம்னா அதுக்கும் வந்து நிறைய ரெமிடிஸ் இருக்குது. அந்த ரெமிடிஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நாங்கள் வந்து தெருக்கூத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த தெருக்கூத்தில் இருக்கிறவங்க வந்து அதை வந்து ஒரு வாஸ்து கன்சல்ட் அவங்க பார்த்து தான் அதை ரெடி பண்ண முடியுமே, அதை நம்மளால் பண்ணிக்க முடியும். இப்போ சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்மளே பண்ணிக்கலாம், ஆல்ட்ரு தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையால் பாதிக்கப்படுதுன்னா அந்த சூழ்நிலையை வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு நம்ம பார்க்கும்போது தான் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னு கேட்டால் இப்போ மனைகள்னால் வந்து நமக்கு தெரிஞ்சது 4 திசைகள் தெரியும் இல்லையா. ஆனால் வந்து திசை திரும்பிய மனைகள்னு இருக்கும், மனைகளில் வந்து வெட்டு இருக்கும், வளர்ச்சி இருக்கும். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி வந்து 16 பிரிவாக நம்ம 22 டிகிரியாக ஒவ்வொன்றுத்தையும் பிரிப்போம். 16 பிரிவுகள் வரும். அந்த 16 பிரிவுகளையும் பார்த்து நம்மளுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப அற்புதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையால் பாதிக்கப்படுறவங்க ஒரு வாஸ்து பார்க்குறவங்கள கூப்பிட்டு பார்த்து அதனுடைய வந்து ரெமிடிஸை தேடிக்கலாம். ஆனால் ரெமிடிஸ் இருக்குமா எல்லாத்துக்குமே. இப்போ வந்து இப்போ வீடு வாங்குறதே கஷ்டமா இருக்கு, அப்போ நான் இதெல்லாம் பார்த்து வாங்கினா என்னால் வீடே வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதாவதுமா இப்போ நம்ம எங்களால் வீடே வாங்க முடியல, நாங்கள் ஒரு பிரச்சனையில் தான் இருக்கோம், அதனால் நாங்கள் கிடைக்கிறத வாங்கிக்கிற சொன்னால் நீங்கள் மேற்கொண்டு பிரச்சனையில் தான் போய் விடுறீங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து இருக்கிறத விட இன்னும் அதிகமான பிரச்சனைகளை அது கொடுக்காங்க. நீங்கள் போய் உக்காந்துட்டா நிம்மதி அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தில் தான் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, நம்ம போய் வேற ஒரு இடத்துக்கு கிடைச்ச இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே போகிறதுனால இதை
விட அதிகமான பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு வந்து இந்த சூழ்நிலை வாஸ்து பாதிப்புனால வந்து அது மரணத்தை கூட ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு வந்து வாஸ்துல வந்து வலுவான விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால கிடைக்கிற இடத்துல போறதை விட அதை விட நம்ம வந்து இருக்கக்கூடிய இடம் சிறப்பான இடத்த பார்த்து நீங்க அதுல வாடகை இருக்கிறதோ இல்லை நீங்க இருக்கக்கூடிய இடத்தையும் ஆல்டர் பண்ணிக்கிறதோ அது உங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலைகளையும் சரி உள்ள இருக்கிற கிரக வாஸ்தியும் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான விஷயத்தை அதுவே உங்களுக்கு கொடுக்குமா. ஓகே, இப்போ வந்து ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா மேம்? ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லைம்மா. ஆனால் கிரகங்கள் தான் வந்து வாஸ்துக்குள்ள வேலை செய்யுது. இப்போ நம்ம பார்க்குறோன்னா 8 திசையாக பிரிக்கிறோன்னா 8 திசையும் 8 கிரகங்கள் வந்து ஆட்சி பண்ணுது. அதை வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு வாஸ்துக்கு பலன் சொல்லணுன்னாவே நீங்கள் அந்த கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது வாஸ்துக்கு கிரகங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. வாஸ்து பார்க்குறவங்க ஏன் அதை இப்படி சொல்கிறாங்க அப்படி. ஆனால் இந்த மாதிரியான சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து மிகப்பெரிய அற்புதமான சேஞ்சஸ், பெரிய அளவில் செலவு இல்லாமல் சின்ன சின்ன ரெமிடிஸ்லேயே மிக அற்புதமான பலன் அடைஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்கம்மா. ஓகே மேம், இப்போ வாஸ்து சொன்னீங்க, இப்போ கொஞ்சம் பரிகாரம் சொல்ற மாதிரின்னா இப்போ நான் அடுத்த லெவலுக்கு போகணும், இப்போ நான் ஒரு டிஎல் போஸ்ட்டில் இருக்கேன், நான் மேனேஜர் போஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்குண்டான ரெமிடிஸ் ஏதாவது இருக்கா மேம்? அதாவது நம்மளுக்கு பதவி வேணும், புகழ் வேணும்னாவே நம்ம முதல்ல பிடிக்க வேண்டியது சூரிய பகவானை தான்மா. சூரிய பகவானை நம்ம வலுவாக பிடிச்சிட்டோம்னாவே பதவி உயர்வும் புகழும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து நம்ம குளிச்சிடணும். குளிச்சுட்டு சூரிய பகவான் வந்து உதயம் ஆகிற டைமில் நம்ம கையில் ஒரு பிடி அளவுக்கு முழுசாக வந்து முழு கோதுமையை வந்து நம்ம கையில் வச்சுக்கணும். கையில் வச்சுக்கிட்டு தலை மேலே வந்து கையெடுத்து கும்பிடுற மாதிரி நம்ம பொசிஷன் நின்றுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு அந்த ஃபுட்டை வந்து நம்ம பறவைகளுக்கு கொடுத்துடணுமா. நம்ம வந்து கையில் வச்சு கும்பிட்டோம் இல்லையா, அந்த ஃபுட்டை வந்து நம்ம பறவைகளுக்கு கொடுத்துடணும். பறவைகளுக்கு கொடுக்கறது இல்லாமல் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு தண்ணியும் சேர்த்து நம்ம கொடுக்கணும். இதை வந்து ரெகுலராக செஞ்சுட்டு வராங்க ஒருத்தர் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்குமா. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரி வந்து நிறைய இருக்கு, என்னால் முடியவே இல்லை, நான் என்னென்னமோ பண்ணிட்டேன், கோயில் கோலம் எல்லாமே ஜோசியர்கிட்ட போயிட்டேன், அந்த பிளாக் மேஜிக் சொல்கிறாங்களா அவங்க கிட்ட கூட போயிட்டேன், ஏன்னா என்னால் முடியல அப்படின்றால அவங்களுக்கு மேம் இந்த மாதிரி அதிகமாக பாதிப்பு இருக்கிறவங்க வந்து முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து அவங்க வெண்கடுகளை வந்து தூபம் போடணுமா. வீடு ஃபுல்லாக எல்லா அறைகளுக்கும் சரி எல்லா மூலைகளுக்கும் வந்து வெண்கடுகளை வந்து தூபம் போடணும். அந்த வெண்கடுகு தூபம் போடும்போது உங்களுக்கு வந்து கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் சரி இல்லை பணப்பிரச்சனைகள் மற்றபடி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ரொம்ப அற்புதமான பலனை வந்து அந்த வெண்கடுகு வந்து கொடுக்குமா. வெண்கடுகு அவங்க பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா பஞ்சகவ்யம்னு இருக்குது. இந்த பஞ்சகவ்யத்தை வந்து நம்மளே செஞ்சு வந்து செய்யறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப ஈஸி தான் செய்யறது. ஆனால் வந்து இதை என்னால் செய்ய முடியாதுன்னா பஞ்சகவ்யம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த பஞ்சகவ்யத்தை வச்சு நீங்கள் உடல் முழுவதும் தேய்ச்சி நீங்கள் குளிக்கும்போது உங்களுக்கு உண்டான வந்து கிரகப்பேடைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ கெட்ட சக்திகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனையோ இல்லை ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம்னா அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இது ரிமூவ் பண்ணிடுமா. அந்த பஞ்சகவ்யத்தை வந்து நீங்கள் வீட்டிலையும் வந்து அங்கங்கே தொளிச்சு விடலாம். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். பஞ்சகவ்ய விளக்குன்னு விற்கிது இல்லையா, அந்த விளக்கில் வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும். அந்த மாதிரி தீபம் ஏற்றணும். இது வந்து ரொம்ப அருமையான ரெமிடிஸ்மா. இதை செய்யும் போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த வாஸ்துனால பணம் வந்து லாஸ் ஆகலாம் இல்லை பணம் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக இருக்குமா. வாஸ்து வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அதில். இப்போ வந்து தென்மேற்கு வந்து பாதிப்பு அப்படின்னு சொன்னால் வந்து தென்மேற்கில் தான் வந்து அதிகப்படியான வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து தென்மேற்கில் தான் இருக்குது. அந்த தென்மேற்கு பாதிப்பு அடையும் போது வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டால் உங்களுக்கு பணம் அதிகப்படியான வந்து இழப்பு, ஒரு தேவையில்லாத பணத்தை வந்து நீங்கள் வந்து வீண் விரயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதே மாதிரி அசுப விரயம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான செயல்கள் வந்து உங்களுக்கு வந்து தென்மேற்கு பாதிப்பு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அது ஏற்படுத்துமா. இப்போ பண வரவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு நீங்கள் பார்க்கலாம். அப்படி என்னால் முடியாது இப்போதைக்கு ஒரு ரெமிடிஸ் வேணும்னு கேட்டால் நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரியே தான்மா. இதுக்கு வந்து நீங்கள் கிறிஸ்டல்ஸை வச்சு வந்து அந்த இடத்த சமநிலைப்படுத்தலாம். அந்த இடத்த நீங்கள் சமநிலைப்படுத்தும் போது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் குறையும். நீங்கள் செலவுகள் குறைஞ்ச பிறகும் அந்த வாஸ்து பார்க்குறவங்களை கூப்பிட்டிங்கன்னா அது என்ன, அதாவது திசை திரும்பி இருக்கா என்ன ஏது அப்படின்றத பார்த்து அவங்க ரெடி பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு பணம் வரவு ரொம்ப அற்புதமாக இருக்குமா. இப்போ ஊர் சைடெல்லாம் வந்து நாள் கிழமை வாஸ்து எல்லாம் பார்த்து தான் கிணறு வந்து தோன்றாங்க. பட் சென்னைன்னும் போது எந்த இடத்துல தண்ணி நம்மளுக்கு வருதோ தண்ணி எங்கே இருக்கோ அந்த இடத்துல போர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து தப்பா கரெக்டா மேம்?
அதாவதுமா தண்ணின்றது வந்து எப்பயுமே வந்து வடக்கு கிழக்கு நோக்கி இருக்கிற பகுதிகளில் வந்து நம்ம பார்த்து எடுக்கிறது தான் வந்து நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ வடகிழக்கு நோக்கி வந்து நமக்கு தண்ணி இருக்குது அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து உங்களுக்கு அதிகப்படியான வந்து வளர்ச்சியை வந்து கொடுக்குமா. ரொம்ப அதிகப்படியான வந்து வீட்டில் வந்து செல்வ நிலை மற்ற எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணி மூலயமா நம்ம அடையலாம். இதே வந்து இவங்க வந்து தென்கிழக்கில் வந்து அந்த போரை போட்டுட்டாங்க அப்படின்னா தென்கிழக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி பெண் வாரிசுகளும் சரி ரொம்ப அதிகப்படியான பாதிப்பு வந்து அடைவாங்கம்மா. உடல் ரீதியாக வந்து அவங்களுக்கு கர்ப்பப்பையில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த நீர் கட்டிகள் ஏற்படுறது, ஒரு சிலருக்கு வந்து இந்த கேன்சர் போன்ற பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க வந்து தென்கிழக்கில் வந்து தண்ணியை வந்து எடுக்கும்போது வந்து அதுக்குண்டான வந்து பிரச்சனைகளை கொடுக்குது. இதே வந்து இப்போ அந்த போரே வந்து இப்போ தென்மேற்கில் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா தென்மேற்குலேயும் வந்து தண்ணி வந்து தண்ணி வந்து எடுக்கக்கூடிய பகுதி கிடையாது. வடகிழக்குலேருந்து போகக்கூடிய தண்ணியை தான் வந்து தென்மேற்குலேருந்து நம்ம மறுபடியும் வந்து வீடு ஃபுல்லாக வர மாதிரி செய்யணுமே தவிர அங்கேயே எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு போர் போடுறோம்னா அது வந்து உயரமான பகுதி. நம்மளுக்கு வந்து 22 டிகிரி பூமியை இப்போ பூமியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படமாக வந்து பார்த்தீங்கன்னாவே பூமி வந்து இப்படி சாய்வாக இருக்க மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டால் 23 டிகிரி வந்து பூமி வந்து சாய்வாக தான் இருக்குது. அதனால் வந்து பூமியோட அமைப்பு வந்து அது மேடான பகுதி, இது தாழ்வான பகுதி. மேடான பகுதியில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் போர் போடும்போது வந்து அது மிகப்பெரிய பிரச்சனைகளை பண இழப்புகள் எல்லாம் உங்களுக்கு அதிகப்படி அது கொடுக்குமா. பண இழப்பு வருதுன்னாவே அந்த இடத்துல நீங்க தண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கான ரெமிடிஸ் என்ன மேம்? இப்போ நீங்க போர் போடுறீங்க அந்த இடத்துல அந்த மாதிரி பாதிப்பு இருக்குன்னா அதுக்கு வந்து நீங்க போர் அங்க இருந்து நீங்க க்ளோஸ் பண்ற தவிர வேற ஆல்டர்னேட்டிவ்ஸ் கிடையாதுமா. அது வந்து சூழ்நிலை வாசோட வந்து மெர்ஜ் ஆயிடுது. அதனால வந்து அதுக்கெல்லாம் நீங்க ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியாது. அதை வந்து நீங்க மாற்றி அமைக்கிறது தான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்குமே தவிர அதை தவிர்த்து பெரிய ஆல்டர்னேட்டிவ்ஸ் எதுவுமே நீங்க அதில் பண்ண முடியாதுமா. ஓகே, இப்போ அப்பார்ட்மெண்ட்டுன்னு நம்ம நார்மலாக பார்த்தாலே ஒரு சின்ன இடமா இருந்தால் கூட ஒரு 7-8 மாடி கட்டி ரொம்ப குட்டி குட்டியாக எல்லாம் பண்ணிடுறாங்க. எங்கே தண்ணி வருதோ அங்கே போட்டுறாங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாம் ரெமிடிஸே கிடையாதா மேம்? அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன ரெமிடிஸை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். 4 கார்னர்ஸ்லையுமே நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு அது உங்களை வந்து கவர் பண்ணுமா. ஆனால் வரக்கூடிய பாதிப்பில் வந்து ஒரு 30% உங்களை வந்து அது வந்து காப்பாற்றுமே தவிர மிச்சம் இருக்கிற 70% வந்து நீங்கள் அது அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னு வந்து இப்போ வாஸ்து பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் உக்காரோம்னாவே அந்த வாஸ்து சம்பந்தமான கர்மா நமக்கு இருந்தால் தான் அந்த மாதிரி வீட்டில் போய் உக்காருவோமா. அந்த கர்மா நம்மளுக்கு தீருது அப்படின்னா நம்மளே அதுக்கு தகுந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம மாறிடுவோம். ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அது நம்ம கர்மா, அதனால தான் நம்ம போய் அங்கே உட்காடுறோமா. இப்போ வந்து எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ பொருட்கள் பற்றி நம்ம பேசலாம். வீட்டில் வந்து அன்றாட யூஸ் பண்ணுற பொருட்கள் சோஃபா, வாஷிங் மிஷின், இந்த கட்டில், டிவி இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் வாஸ்து இருக்கா? எந்தெந்த இடத்துல அதை வைக்கலாம் மேம்? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் சிம்பிளாக எடுத்துட்டிங்கன்னா வடக்குலேயும் கிழக்குலேயும் வெயிட் வராமல் பார்த்துக்குங்க. இப்போ எந்தெந்த பொருள் அதிகப்படியாக நீங்கள் வெயிட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பொருட்களை பூரா வந்து மேற்குலேயும் தெற்குலேயும் வர மாதிரி நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க. இப்போ ஷோபாலாம் நீங்கள் போடுறீங்கன்னா ஒன்று தெற்குலேயோ மேற்குலேயோ இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனைகளை தராது. அதே மாதிரி வந்து இப்போ பூஜை ரூம் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டால் வந்து பூஜை ரூம்ன்றதே வந்து அந்த காலத்தில் பூஜை ரூமுகள் கிடையாது, சின்ன மாடம் தான் வச்சுருந்தாங்க. இப்போ பெரிய பெரிய பூஜை ரூம் பயன்படுத்துகிறோம். நம்ம பூஜை ரூமு ரொம்ப சின்னதாகவும் ப்ளஸ் வந்து அதில் சாமி படங்கள் மிக 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 குறைவாக, முடிஞ்சது ஒரு 5 சாமி படங்கள் வந்து ஒன்றா இருக்கும் இல்லையா, அந்த சாமி படங்களை மட்டும் வச்சு வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்மா. அதை தவிர்த்து பூஜை ரூமில் அதிகப்படியான படங்கள் வச்சுருந்தா கணவன் மனைவி பிரச்சனை பெரிய அளவில் அங்கே வரும். பணப்பிரச்சனை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் எதுன்னு கேட்டால் நம்ம பூஜை அறையை மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குமா. எவ்வளோ சின்னதாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு வந்து பெரிய பலனை கொடுக்கும். சிறுக கட்டி பெருக வாழ் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து பூஜை அறை கொடுக்கும். இப்போது பீரோ, கட்டல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தென்மேற்கு அறையில் வந்து தென்மேற்கில் கண்டிப்பாக வந்து அறை இருக்கும். தென்மேற்கு அறையில் வந்து வெயிட்டான பகுதின்றதுனால கட்டல், பீரோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தென்மேற்கு அறையில் வந்து வச்சுக்கலாம். நம்ம டிவி எல்லாம் வந்து நார்மலாக தெற்கு பார்த்த மாதிரி அப்படி அந்த டிசைனில் நம்ம வச்சுக்கிட்டா அது ரொம்ப நல்ல பலன் கொடுக்குமா. இப்போ வந்து முகம் பார்க்குற கண்ணாடியோ இல்லை நார்மலாக ஒரு கண்ணாடி விண்டோவோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம போடுறோம்னா அது எந்த திசையில் இருக்கலாம்? கண்ணாடினா எந்த திசையில் இருக்கலாம்? முகம் பார்க்குற கண்ணாடி எப்பயுமே கிழக்கு திசையை நோக்கி வந்து வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம முக அழகு கூடுமா. இதே வந்து வேறு திசையில் வடக்குலையும் நீங்கள் வச்சுக்கலாம், வடக்குலையும் கிழக்குலையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் வச்சு பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய வந்து முகத்தினுடைய வசீகரத்தையும் அழகையும் குறைக்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு ஏற்படுமா. அதனால் வந்து நம்ம கிழக்குலையோ வடக்குலையோ தான் வைக்கணும் கண்ணாடியை. இப்போ கல்வி தடை அது வந்து என் பையன் படிக்க மாட்டேன்றான், என் பொண்ணு படிக்க மாட்டேன்றா, ஏன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம்லாம் கிட்ட வந்துருச்சு, அதுக்கான ஒரு ரெமிடிஸ் என்ன மேம்?
இப்போ நம்மளுக்கு கல்வி தடை இருக்குன்னாவே நம்ம முதல்ல போகக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து பிள்ளையாரை தான் நம்ம பிடிக்கணும். பிள்ளையாரை வந்து சங்கடா சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு எருக்கன் திரி நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எருக்கன் திரியில் மண் விளக்கில் அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த அகல் விளக்கில் நீங்கள் அவருக்கு வந்து ரெகுலராக வந்து சங்கடா சதுர்த்திக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட கல்வி தடையாக இருந்தாலும் அது தீர்ந்துடுமா. ஓகே, கல்வி முடிச்சதுக்கு அப்புறம் வேலை கண்டிப்பா வேணும். இப்போ அந்த வேலை தடை இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு மேம் இப்போ எங்களுக்கு வேலையே கிடைக்கல, எங்களுக்கு வேலை கிடைக்கணும், இல்லை இருக்கிற வேலையில பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க யாரை பிடிக்கணும்னா முருகப்பெருமானை தாம்மா பிடிக்கணும். முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில், அதை வந்து ரொம்ப குறிப்பாக வந்து செவ்வாய் ஓரையில் போயிட்டு முருகப்பெருமானுக்கு நெய் தீபமா, அதே அகல் விளக்கில் நெய் தீபம் போடும்போது வந்து தொடர்ச்சியாக 9 வாரங்கள் போயிட்டு நெய் விளக்கு போட்டுட்டு முருகப்பெருமான மனசார வேண்டிட்டு வந்தா அவங்க 9 வாரம் முடிக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கான வேலை வந்து கிடைச்சிருமா. ஓகே மேம். அடுத்து வந்து பண வரவுக்கான ஒரு ரெமெடிஸ் இல்லை ஒரு பரிகாரங்கள் என்ன மேம்? இப்போ பண வரவுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டால் நம்ம பணத்தை வசியம் பண்ணுறதுக்கு வந்து அத்தி மரக்குச்சின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குமா. அந்த அத்தி மரக்குச்சியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதை முதல்ல நெருப்பாக்கிட்டு அதில் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களால் முடிஞ்சதுன்னா வந்து வாரத்தில் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் வேணாலும் நீங்கள் தூபம் போடலாம். அந்த அத்தி மரக்குச்சியை நெருப்பாக்கி நீங்கள் தூபம் போடும்போது மிகப்பெரிய பண வசியத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய சக்தி வந்து அந்த அத்தி மரக்குச்சி இருக்குமா. அத்தின்றதே வந்து சுக்கிரன் தான். அதை நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப அருமையான வந்து பண வரவு, பணத்துக்கு உண்டான ரெமிடிஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக கிடைக்குமா. இன்னொரு விஷயம் இதில் கூட வந்து நீங்கள் அடிஷ்னலாக பண்ணிக்கலாம். அதிமதுரத்தூள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பொடி அப்படின்னாலும் அதுவும் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த அதிமதுர பொடியை வந்து நீங்கள் கையில் ஒரு சொட்டு போட்டு அதை வந்து நீங்கள் பன்னீரில் குழச்சி நெத்தியில் விட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பணவசியம் வந்து ஏற்படுமா. ஓகே மேம். இப்போ வந்து என்னால் கடன் தொல்லையே தாங்க முடியல, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்றவங்களுக்கான ஒரு பரிகாரமாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க மேம்? இப்போ நமக்கு கடன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாவே வந்து அந்த கடன் அடைக்கணும்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது இடம் தான் வந்து நமக்கு வந்து வருமானம், கடன் இது எல்லாமே வந்து 2வது இடத்த வந்து நம்ம பார்க்கணுமா. அந்த 2வது இடத்த நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு தானே ஆட்டோமேட்டிக்காக கடன் அடைஞ்சிரும். அப்படி கடன் அடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நீங்கள் வந்து திருதை, இப்போ அக்ஷய திருதை வந்து ரொம்ப பெருசாக பேசப்படுது இல்லையா, அப்போ திருதையில் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து வளர்ப்பிறையில் வரக்கூடிய திருதையை அப்படின்னு நீங்கள் வந்து கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அந்த வளர்ப்பிறை திருதை அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் இருக்கக்கூடிய வந்து ஏழைகளுக்கு வந்து நீங்கள் அன்னதானம் கொடுக்கணுமா. அன்னதானம் உங்கள் கையால் கொடுக்கணும். நாங்கள் பணம் கொடுத்து ஒருத்தரை கொடுக்க சொல்லிட்டேன், இல்லை காசாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து செல்லாதுமா. நீங்கள் வந்து பணத்தை வந்து கொடுக்கறதுன்றது வேற. இப்போ வந்து அன்னதானம் உணவு அப்படின்றது வந்து 2ஆம் பாவம் தான். நீங்கள் உணவை கொடுக்கும்போது உங்களுக்கு உண்டான வந்து 2ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகும். 2ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வருமானம் கொடுக்கும். அந்த வருமானம் வந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கடன் அடைச்சிடலாம். அதனால அக்ஷய திருதை, வளர்ப்பிறையில் வரக்கூடிய அக்ஷய திருதையில் நீங்கள் போயிட்டு அன்னதானம் கொடுக்கும்போது மிக அற்புதமான பலன்களை வந்து அது உங்களுக்கு கொடுக்குமா. இப்போ வந்து கணவன் மனைவி இருக்காங்க, கணவர் சொல்வாரு என் ஒய்ஃப் என் பேச்சு கேட்கறது இல்லை, எப்பயுமே சண்டை தான் வந்துட்டு இருக்கு எங்களுக்குள்ள, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா, எதிர்த்து பேசுறா அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ வந்து அவங்க நம்ம பேச்சு கேட்கணும், இல்லை வந்து நான் சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் மேம்? இதுக்கு பரிகாரம் வந்து இருக்குமா. ஆனால் வந்து என்னன்னு கேட்டால் பெண்கள் அப்படின்னாவே பெண்கள் யாரை குறிப்பிடுன்னு கேட்டால் திருமணமான ஆணுக்கு வந்து சுக்கரன்றது வந்து பெண் தாம்மா. அந்த மனைவியோ அவர்களுடைய குழந்தையோ அவங்க எல்லாருமே வந்து பெண்ணுன்னா வந்து சுக்கரன் ஆகிடும். திருமணம் ஆன உடனே மனைவி வந்து சுக்கரன் ஆகிடுவாங்க. இப்போ உங்கள் மனைவி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வருமானத்தோட நிலை இருக்கும். இப்போ நல்ல பெரிய பணக்காரங்களாக கூட இருக்கலாம், அவங்க மனைவி அங்கே சந்தோஷமானா அவங்க மிகப்பெரிய இழப்பு வந்து அவங்களுக்கு ஏற்படுமா. 100% இது. அப்படி இருக்கும்போது நான் நியாயமான விஷயத்தை தான் எங்கள் பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறேன், அவங்க கேட்கல, இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த ரெமெடிஸ் வந்து வேலை செய்யுமா. இல்லை நான் ஒரு தவறான செயல் செஞ்சுட்டு நான் இதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அது வேலை செய்யாது. இப்போ நேர்மையாக வந்து இல்லை எல்லாத்துக்குமே சண்டை போடுறாங்க, எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல, இப்படி சொல்கிறவங்களுக்கான ஒரு ரெமெடிஸ் என்னன்னு கேட்டால் மொச்சப்பயிறு இருக்கு இல்லைம்மா. மொச்சப்பயிரை வந்து இது வெண்பட்டு, அதாவது வெள்ளை துணியிலே வச்சுக்கலாம், எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து வெள்ளை துணியிலே வச்சுக்கலாம். இல்லை நல்லா நாங்கள் வசதியாக இருக்கோம், எங்களுக்கு இன்னும் பணம் தேவை அதிகமாக ஏற்படுது அப்படின்னா வெண்பட்டு வாங்கிக்கலாம். வெண்பட்டு வாங்கிக்கிட்டு 50 கிராம் மொச்சை அதை வாங்கி ஒரு முடிச்சா வந்து அதை போட்டுருணுமா.
முடிச்சு போட்டுட்டு அவங்க தூங்குற, அதாவது அந்த கணவர் தலையணை இருக்கு இல்லையா, அந்த தலையணைக்கு கீழே வச்சுட்டு இவங்க கண்டினியூவாக 15 நாள் வந்து அதை வந்து தூங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க மனைவி அவங்க பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. 15 நாள் கழித்து இந்த மொச்சக்கொட்டையை எடுத்து அவங்க வேக வச்சு அதை வந்து பறவைகளுக்கு வந்து தானம் அப்படியே வந்து பச்சையை நம்ம போடக்கூடாதுமா, வேக வச்சு தான் போடணும். வேக வச்சு அதை பறவைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு மனைவி வந்து நம்ம சொல்கிறபடி கேட்டு நடப்பாங்க. இதை கண்டினியூவாக அவங்க மனைவி அவங்க சொல்கிறபடி கேட்குற வரைக்கும் இந்த விஷயத்தை அவங்க செஞ்சுட்டே வரலாம். அப்படி செஞ்சுட்டு வந்தோடனே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளுக்கு தேவைப்படாது. அப்படி நிறுத்தும் போது எப்போனா ஒரு டைமில் அப்பப்போ நம்ம இதை வந்து ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது ரொம்ப வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டுறாங்க, ரொம்ப வந்து தான் அப்படின்ற பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற மனைவிகள்லாம் வந்து கணவர் சொல்கிறது ரொம்ப அற்புதமாக கேட்பாங்கம்மா. ஓகே மேம், எல்லா கேள்விக்கும் ரொம்ப அழகாகவும் எளிமையாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். அடுத்த வீடியோவில் நன்றிம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.